ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு எனிபடி கேன் குக் அட் லாங் கேப். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஃபைன். ஐ எம் ஆல்சோ டூயிங் கிரேட். ஸோ இன்றைக்கி குக்கிங்குள்ளே போயிடலாம். ஓகே, அண்ட் நிறைய பேசலாம். டன். ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சாதம் வச்சுருக்கோம். அண்ட் தென் கத்திரிக்காய் சாம்பார். ஓகே, இது முள்ளு கத்திரிக்காய். ஸோ இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முள்ளு கத்திரிக்காய் சாம்பார் அண்ட் சாதம். ஸோ தட் இஸ் ஆர் மென்யூ டுடே. கைண்ட் ஆஃப் த கட்டிங் ப்ராசஸ் இஸ் டன். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, ஸோ வெங்காயம், தக்காளி, பூண்டு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு. தாளித்து வதக்கிட்டு இருக்கோம். இது சாம்பார் வெரி ரிச் சாம்பார். ஓகே, இன்னொரு 2-3 மினிட்ஸ் ஆகிட்ட பிறகு சரி பருப்பு ஊற வைக்கணும். ரொம்ப நாள் ஆச்சா சமைச்சு ஒரே சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வதக்கிட்டு பருப்பு உள்ளே போட்டு ஆல் தட் மசாலாஸ், சாம்பார் தூள், சாம்பார் பவுடர், உப்பு, மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டாச்சு. தண்ணி ஊற்றியாச்சு. நம்ம இது வந்து மூட போகிறோம். ஸோ மூடுறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக தான் நம்ம மசாலாலாம் போட்டிருக்குமா அப்படின்றதுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்காமா. அது வந்து எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க. அது என்னென்னா, அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம இன்னும் குக்கர் வந்து மூடுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் ஷுட் பி லிட்டில் எக்ஸ்ட்ரா சால்ட்டி. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா தி சாம்பார் வில் கம் அவுட் ரியலி வெல் அப்படின்றது தான் ஒரு டிப்ஸு. ஓகே, நம்ம இப்போ குக்கரை மூட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நாங்கள் பண்ணிட்டோம். ஓகே, சாதம் வச்சாச்சு, சாம்பார் உள்ள வச்சாச்சு, குக்கரை மூடியாச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் நைஃப் ஒன்று புதுசாக வாங்குவேன். அமேசிங் டூல். அது ஒரு நல்ல டூல் இருந்துச்சுன்னா அது சமைக்கிறதுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் அப்படின்ட்டு நான் நிஜமாக ரியலைஸ் பண்ணேன். ஓகே, ஸோ இட்ஸ் செட் ஆஃப் 5 நைஃப்ஸு. அமேசானில் தான் வாங்கணும். பியூட்டிஃபுல், ரொம்ப சூப்பராக இருங்க. ஜஸ்ட் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளால் கட் பண்ண முடியுது. அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் ஓகே, நம்மளும் ஒரு ஷெஃப் தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் நார்மலி தட் இட்ஸ் நாட் தி ஒர்க் விச் யூ டோன்ட் லைக், இட்ஸ் தி டூல்ஸ் which you use to work, right? So that makes the work job little stressful, and the dislike வந்து எனக்கு தெரிஞ்ச அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைண்ட் த ரைட் டூல்ஸ் டு ஒர்க். அது it could be whatever field you are in. Okay, find the right tools. Okay, it could be physical tools, it could be online tools, it could be anything. So கரெக்டான டூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐ திங்க் the work will be a little more easier, a little more interesting, a little more fun as well, right? Alright மக்களே, ஸோ இன்றைக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம கத்திரிக்காய் சாம்பார் அண்ட் சாதம் அதை பண்ணியாச்சு. ஸோ கத்திரிக்காய் சாம்பார் இன்னும் வெந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் லாஸ்ட் 2 விசில்ஸ் வரணும். விசில் வரப்போகுது, சவுண்ட் கேட்கும். ஓகே, ஸோ இன்னும் ஒரே விசில் ஆஃப் பண்ணிடும். பியூட்டிஃபுல் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். சாதத்தோடு சாப்பிட்றத விட தோசை இட்லியோடு சாப்பிட்டோம்னா ஐ ஜஸ்ட் லவ் திஸ். பியூட்டிஃபுல். ஓகே, சூப்பருங்க. ஹாய் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரைட், cheers, thank you, bye.